இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரே குழப்பங்கள். சரி, நல்லபடியாக மனு தாக்கல் முடிச்சுட்டு ஊத்தங்கரைக்கு வரோம். ஊத்தங்கரைக்கு வந்த உடனே அதே பிரச்சனையை தொடர்ந்து சொல்கிறாங்க. சரி, அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியேறோம். வந்த உடனே நம்ம கோயில் டீம், நம்ம வந்து கோயில் ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம கோயிலில் சேவை செய்யக்கூடியவர்கள், என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அது என்னவென்று எல்லாம் போயிட்டு ஃபோன் ஓப்பன் செய்து எல்லாமே பார்த்தோம். பார்த்த உடனே அதில் வந்து 3 கட்சி சார்ந்தவர்கள் வந்து கோவிந்தராஜ், கோவிந்தன், மாதேயன் மொபைல் நம்பரோட டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக அப்படின்ற மாதிரி கட்சி பேரை கொடுத்து கொடுத்துருக்காங்களோ அது கடவுளுக்கு வெளிச்சம். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. அது போல் தெய்வத்து மீது நம்பிக்கை போட்டு நான் விட்டுட்டேன். அந்த கட்சி பேரை யூஸ் பண்ணி அவங்க பேரை கொடுத்து எனக்கு வந்து மனு கொடுத்து என் பேர் வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க. இது நடந்து ஒரு 3 மாத காலங்கள் ஆகிருக்குது. ஒரு பாமர மக்களாகட்டும் இல்லை படித்தவர்களாகட்டும் ஒரு ஓட்டு ஐடி வந்து எப்போ தேடுவோம்? 5 வருடங்களுக்கு அப்புறம் தான் அந்த ஓட்டு ஐடியை நான் தேடுவோம். அதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்குன்னு தேட மாட்டோம். அதை தாண்டி ஏதாவது முடியாத ஒரு பட்சத்தில் வந்து ஒரு லோனுக்காக அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ஓட்டர் ஐடி தேடுவோம். நமக்கு எதுக்கு ஓட்டர் ஐடி அப்படின்ற மாதிரி அதை வந்து தாமதமாக நாங்கள் விட்டுட்டோம். தனக்குன்னு ஒரு வழி வரும்போது தானே அதை போய் நம்ம தேடுறோம். அப்படி எடுத்து அந்த லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி போய் பார்க்கும்போது என் மீது மனு போட்டு என்னுடைய ஓட்டர் ஐடி வந்து டிலேட் ஆகிருக்குது. அந்த அத்திக்கானூரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும் ஒரு நாளைக்கு 1008 ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. எப்படி 1008 ரீல்ஸ் போட்டுட்ருக்குறேன். இது வந்து என் வீட்டு வரி ரசீது கட்டியிருக்கிறேன், என் வீட்டு வந்து கரண்ட் பில் கட்டியிருக்கிறேன், என் வீடுடைய அட்ரஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஒரு தாசில்தாருடைய விசாரணைகள் இல்லாமல் எப்படி என்னுடைய ஓட்டர் ஐடி கேன்சல் பண்ண முடியும்? ஆதார் ப்ரூஃப் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இது வந்து திட்டமிட்ட செயல் தான் என்னால் சொல்ல முடியும். இது விஷயமாக நம்ம மத்தூர் காவல் நிலையம் ஐயா அதிகாரிகள் அவர்களிடம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தோடனே அதை மதித்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னாக்கா இது நேரவே நம்ம தாசில்தார் ஐயா கிட்ட போக முடியும். அங்கே போனாக்கா நீங்கள் லோக்கலில் போனீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, என்ன சொன்னாங்க, விசாரணை பண்ணீங்களா, இந்த கேள்வியெல்லாம் வரும். இந்த கேள்வியெல்லாம் கேட்குற நிலைமைக்கு நான் ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு நேராகவே பந்தூர் ஸ்டேஷனுக்கே நான் வந்துட்டேம்மா. வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தாசில்தாரை பார்க்க போயிருக்கிறேன். என்னுடைய கேள்வினாக்கா, ஒரு தனி பெண்ணு அரசியல் வந்தாலும் பிரச்சனை, ஆன்மீகம் பண்ணாலும் பிரச்சனை, ஒரு குடும்பத்தை வழி நடத்தினாலும் பிரச்சனை, அக்கம் பக்கத்தை அனுசரிச்சாலும் பிரச்சனை. அப்ப அந்த சமுதாயம் வாழ விட மாட்டீங்க. இந்த உலகம் வந்து நீங்க வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்க. பட் ஒரு பெண்ணு வரானா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இதுதான் கலி உலகம். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். என்னுடைய பத்திரிகை நிர்வாகி அன்பு உள்ளங்களுக்கு நாங்களே வந்து அழைப்பு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி வந்து என்னுடைய 2 கரங்கள் கூப்பி உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு எங்களுடைய செய்தி வந்து போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பெண்ணுடைய ஓட்டு உரிமை அவளுடைய விருப்பம் இல்லாமல் டிலீட் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் யாருக்குமே கிடையாது. இந்த ஜனநாயக நாட்டில் யாருக்குமே கிடையாது. அப்ப இந்த நாட்டில் கருத்து உரிமை கிடையாது, ஒரு சுதந்திரன்றது கிடையாது. இந்த குறையை எடுத்துட்டு அரசாங்கத்துக்கு தாங்க போக முடியும். அரசாங்கமே எனக்கு இவ்வளவு சூட்சமங்கள் பண்ணும்போது இப்ப இந்த குறையை எடுத்துட்டு நான் எந்த அதிகாரிகிட்ட போகணும்? ஊர் தலைவர்கிட்ட போகணுமா, இல்ல கட்சி தலைவர்கிட்ட போகணுமா, இல்ல நான் யார் முதலமைச்சர்கிட்ட போகணுமா, யார்கிட்ட போகணும் எனக்கு தெரியலங்க. சரிங்க, ஒரு பாமர மக்களுடைய நிலைமை இதுதானா? என்னுடைய கேள்வி அதுதான். ஒரு பாமர மக்களுடைய நிலைமை இதுதானா? அப்ப நாங்கெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தாக்கா இதுதான் சரி. இது உண்மை என்று எதுவும் தெரியாமல் நம்ம வந்து வார்த்தைகள் விடக்கூடாது. நிதானங்கள் தேவை, அமைதி தேவை, பொறுமை தேவை. இது இருந்தால் மட்டும்தான் அனைத்தும் கடக்க முடியும். நம்ம நிதானமாவே இருக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு டாக்குமெண்ட் எடுக்க 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 பல சூட்சிமங்கள் நடந்திருக்குது. இதையெல்லாம் நான் எங்க கொண்டு போய் காட்ட முடியும்? காவல் அதிகாரிக்கு தானே வர முடியும். எங்களை அத்திக்கானூருடைய தொகுதிக்கு மத்தூர் காவல் நிலையம் தான் வருது. அதனால மத்தூர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் வாங்கின ஐயா அவர்களுக்கும் நன்றி. எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்து என்னுடைய வார்த்தைகள் மதித்து எங்களுக்கு ஓடி வந்து குரல் கொடுத்த பத்திரிகை நிறுவனர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காவல் நிலையத்தில் புகார் சொன்ன என்ன சொல்லியிருக்காங்க? சொன்னும்போது அவங்க அரசாங்க இதில் இருக்காங்க, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது. அதாவது சி வள்ளி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த வார்டு நம்பரு, அந்த வார்டு பார்க்கக்கூடியவங்க அந்த அம்மா தான்.
அந்த அம்மா வந்து நாங்கள் அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நீங்கள் எலெக்ஷன் பூத்துக்கிட்ட நீங்கள் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ 3 நபர் இப்படி சூட்சமாக கட்சி பேரை யூஸ் பண்ணி மாதேயன், கோவிந்தராஜ், கோவிந்தன் கட்சி பேரை யூஸ் பண்ணி டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக கட்சி பேரை யூஸ் பண்ணி வந்திருக்காங்களே, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுங்க சார்னு இருக்கேன். ஏன்னா என்னை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் மனு பண்ணியிருக்கிறது அவங்க தான். சரி, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க, உடனே விசாரணை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணை எந்த அளவுக்கு உண்மைன்றது கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன் என்னுடைய மக்களுக்கு. அனைவருக்கு நன்றி. இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? என்னுடைய கோரிக்கை இந்த ஜனநாயக நாட்டில் எது முக்கியம்? இன்னைக்கு நான் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக நம்ம வந்து போட்டியிடுறதுக்கு நான் 2 இடத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். மனு தாக்கல் பண்ணதில் எல்லாத்துலேயும் எடுத்துருந்தாங்க. ஆனால் மறுநாள் வந்து பார்க்கும்போது என்னோட ஓட்டர் ஐடியா மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். மனு தாக்கல் பண்ண அடுத்த நிமிஷம் அப்டேட் பார்க்கும்போது ஓட்டர் ஐடியில் என் பேர் இல்லைன்றாங்க. அது சம்மந்தமாக தான் நான் கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன். ஏன் எதுக்கு எடுத்தாங்க, என்ன காரணம், அதை வந்து இந்த மக்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க தான் வந்திருக்கிறேன். அந்த பகுதி வந்து கண்ணநல்லி அதிகாரம் தான், அது குற்றச்சாட்டு வைக்க தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை, நீங்கள் வசிக்கலன்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ கோயில் இருக்குது, என் அம்மன் மேலே உள்ள பற்றுனால நான் ஒரு தெய்வத்தை கட்டியிருக்கேன். அதனால பல லட்சம் மக்கள் வராங்க. அது தனிப்பட்ட கருத்து, அவங்களுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பம். நான் கோயிலில் போய் என்னுடைய குடும்பம், என் குழந்தைங்கன்னா நான் வீட்டுக்கு தானே வந்தாகணும். அப்போ நான் வீட்டில் குடியிருக்கக்கூடிய எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. இது மூலியமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ப்ரூஃப் கொடுப்பாங்க. வந்து என்னுடைய வீட்டு பத்திரம் நாங்கள் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டு பத்திரம் இது. அங்கே நாங்கள் கேஸ் எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடிய வீடு பார்த்துக்குங்க. ஓகே, இது வந்து என்னுடைய மின் கட்டண ரசீது, எது கரண்ட் பில் கட்டுறல அந்த வீட்டினுடைய ரசீது இந்த மாதம் வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கிறது குடிப்பா. இது வந்து வீட்டு வர ரசீது. இப்போ இது எல்லாம் எப்படி, இது யார் பார்க்கக்கூடியது? தாசில்தார். எப்படி இவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் வள்ளி என்பவங்க அவங்களுக்கு எந்த அதிகாரம் எப்படி கொடுத்தாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு தான் சட்டப்படி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம்.